நேத்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. எப்படி வந்து நீங்க குழந்தையும் மேனேஜ் பண்ணிட்டு, ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு, வீட்டு வேலையும் பார்த்துக்கிறீங்க? உங்க வீட்ல யாராச்சும் சர்வன்ட் இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்ல சர்வன்ட்லாம் யாரும் கிடையாது. எல்லா வேலையுமே நாங்களே தான் செய்துப்போம். ஆக்சுவலா வந்துட்டு எல்லாமே வந்து டைமிங் தான். அந்தந்த டைம்க்கு எழுந்திரிச்சு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, செய்ற வேலை கூட வந்துட்டு பெரிய வேலையா தெரியாது. அதில ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, 2 குழந்தையும் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்றீங்க? 2மே சின்ன சின்ன குழந்தையா இருக்கு. எப்படி மேனேஜ் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்கள மேனேஜ் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லங்க. அத நம்ம வந்து பார்த்துக்கிறதுல தான் இருக்கு. அவங்களுக்கு தேவையானத செஞ்சுட்டோம் அப்படின்னா, அவங்களும் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்துட்டு நம்ம கொஞ்சம் பராமரிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா கத்த தான் செய்வாங்க. இது வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்ம தனியா எதுவும் கோர்ஸ்லாம் படிச்சுட்டு வர வேண்டாம். ஸோ வீட்ல இருந்தே வந்து நம்ம நல்லாவே பார்த்துக்க முடியும். நம்ம அம்மா, அப்பாலாம் நம்மள அப்படிதானே வளர்த்துருப்பாங்க. அந்த கஷ்டத்த நம்மளும் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அட்வான்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு டோர் ஸ்டெப்ஸ்லயே கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்பலாம் வந்து அந்த அளவுக்கு கூட வசதி இல்ல. ஸோ அத யோசிச்சு பார்க்கும்பொழுது, கம்பேர் பண்ணும்பொழுது இதெல்லாம் ரொம்பவே கம்மி தான்.